12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 5 இருபரிமாண பகுமுறை வடிவியல் பயிற்சி 5.2 இரண்டாம் கணக்கு பார்க்கலாம். x² / 16 - y² / 64 = 1 என்ற அதிபரவளையத்திற்கு 10x - 3y + 9 = 0 என்ற நேர்கோட்டிற்கு இணையான தொடுகோட்டு சமன்பாடுகளை காண்க என கேட்கப்பட்டுள்ளது. வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிபரவளையத்தின் சமன்பாட்டிலிருந்து a² மற்றும் b² மதிப்புகளும் நேர்கோட்டின் சமன்பாட்டில் இருந்து சாய்வும் கணக்கிட்டுட்டோம் அப்படின்னா தேவையான தொடுகோட்டின் சமன்பாடு என்னன்னு நம்ம கணக்கிடலாம். இப்போ முதல்ல தீர்வில் ஒரு அதிபரவளையத்திற்கு வரையப்படக்கூடிய தொடுகோட்டின் சமன்பாட்டிற்கு உண்டான நிபந்தனையை எழுதிடலாம். அதிபரவளையத்திற்கு வரையப்படும் தொடுகோட்டின் சமன்பாடு y = mx ± √a² m² - b² ஆகும். வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிபரவளையத்தின் சமன்பாடானது x² / 16 - y² / 64 = 1. அதிபரவளையத்தை பொறுத்த வரைக்கும் முதல் மதிப்பா என்ன இருக்கோ அதுதான் a² மதிப்பாகும். அப்போ a² = 16, b² மதிப்பு 64 ஆகும். அடுத்து நேர்கோட்டின் சமன்பாடு எடுக்கிறோம். நேர்கோட்டின் சமன்பாடானது 10x - 3y + 9 = 0 என கொடுக்கப்பட்டுள்ளது. இதை y = mx + cங்கிற வடிவத்துக்கு மாற்றி சாய்வு என்னான்னு எழுதலாம். அப்போ y உறுப்பு மட்டும் இடதுபுறம் வச்சுட்டு எக்ஸையும் மாறிலியையும் வலதுபுறம் கொண்டு போகலாம். y மட்டும்தான் இடதுபுறம் இருக்கணும். -3 இருக்கு. அப்போ -3ஆல் இருபுறமும் வகுக்கிறோம் அப்படின்னா இடதுபுறம் -3 -3 கேன்சல் ஆகிடும். -10x / -3 -9 / -3 y = கேன்சல் ஆகிடுச்சுன்னா மதிப்பு 10/3x மைனஸ் ஆகிடும். 1 3 3 3 9 எனவே +3. இப்போ இதிலிருந்து சாய்வு எழுதலாம். சாய்வு m என்பது 10/3 ஆகும். எக்ஸின் கெழுதா சாய்வு எழுதிட்டோம். இனி தேவையான சமன்பாடு தொடுகோட்டின் சமன்பாடு எழுதுகிறோம். தொடுகோட்டின் அதிபரவளையத்திற்கான தொடுகோட்டின் சமன்பாடு m மற்றும் a² b² மதிப்புகளை சமன்பாட்டில் பிரதியிடலாம். y = m இன் மதிப்பானது 10/3x ± √a² m². a² மதிப்பானது 16 பெருக்கல் m² எனும் பொழுது m இன் மதிப்பு 10/3 10/3² b² மதிப்பு 64. y = 10/3x ± இதை சுருக்கலாம். 16 பெருக்கல் 10 பெருக்கல் 10 100/3² மதிப்பு 9 -64. சுருக்கும் பொழுது 10/3x ± 16 பெருக்கல் 100 1600/9 -64. y = மதிப்பு 10/3x ± √1600 -64 பெருக்கல் 9 மதிப்பு 576/9. இப்போ y = மதிப்பு 10/3x 1600 576 கழிக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய மதிப்பானது 1024/9. 1024/9. அப்போ y = 10/3x ± 1024 வர்க்கமூலமானது 32, 9 வர்க்கமூலம் 3. இரு எண்கள்லையும் டினாமினேட்டர் 3 இருக்கிறதுனால பொதுவாக 3 எழுதிட்டு y = 10x ± 32/3 3 இடதுபுறம் கொண்டு வரோம். அப்போ 3y = 10x ± 32. இரண்டு உறுப்புகளையும் தனித்தனியாக பிரித்து எழுதும் பொழுது 3y = 10x + 32 ஒரு மதிப்பு, 3y = 10x - 32ங்கிறது மற்றொரு சமன்பாடு. அனைத்து உறுப்புகளையும் இடதுபுறமே கொண்டு வந்து எழுதுகிறோம் அப்படின்னா 3y - 10x - 32 = 0. 3y - 10x + 32 = 0. எக்ஸின் உறுப்பு ப்ளஸில் வரணுங்கிறதுனால ஒரு மைனஸால் சமன்பாடுகளை பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா 10x - 3y + 32 = 0. 10x - 3y - 32 = 0. Therefore, தேவையான தொடுகோட்டின் சமன்பாடுகள் தேவையான தொடுகோட்டின் சமன்பாடுகள் 10x - 3y
ப்ளஸ் 32 ஈக்குவல் டு 0 மற்றும் 10x மைனஸ் 3y மைனஸ் 32 ஈக்குவல் டு 0 ஆகும். தேங்க்யூ.